சரிடா, நான் வெளியே போயிட்டு வரேன். அப்படியே இந்த 2 லட்சத்தையும் டெபாசிட் பண்ணிடுறேன். டேய், இந்த 2 லட்சத்தை எடுத்துட்டு நான் ஓடி போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? இன்னொரு லட்சம் வேணா லோன்ல போட்டு தரேம்மா, அப்படியே போயிருமா. என்ன சமையல் கேட்கீங்களா? காலை டிஃபனுக்கு சப்பாத்தி, மதியம் பிரியாணி ரெடி ஆகி கொண்டே இருக்கிறது. ஓகே. குட் மார்னிங் அண்ணா. அலிபாவா லைக் பண்ணுங்கண்ணா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கண்ணா இந்த சேனலை மறக்காம. ஹலோ லைக் பண்ணா. சரிண்ணா, ஓகேண்ணா, தேங்க்யூண்ணா, தேங்க்யூண்ணா. அக்கா, நீங்கள் இந்த மகளிர் உதவித்தொகைக்கு எழுதி கொடுத்துருக்கீங்களோ? ஆமாண்ணே, ஆமாண்ணே. சரி சரி. உங்கள் பேருக்கா? அலிஸ். அலிஸ். நான் தான் அலிஸ், நான் தான். ஏக்கா, போன திருப்பே உங்களுக்கு கார் இருக்குன்ட்டு தான் உங்களை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அடுத்தாலையும் அதே எழுதி மனு கொடுத்துருந்தீங்கன்னா எப்படிக்கா? கார் என்ன என் பேர்லயே இருக்கு, என் புருஷன் பேர்ல இருக்கு. நீங்க மாசம் 1000 ரூபாய் தருவேன்னு சொல்லுங்க, நாளைக்கே புருஷனை டைவர்ஸ் பண்ணிடுறேன். வாங்க வாங்க வாங்க. இன்னைக்குதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சிருக்காக்கா உங்களுக்கு. நீங்க வராம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டேன் தெரியுமா? இப்போ உங்களை பார்த்த உடனே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்குது. உங்களடா எங்க வீட்டுக்கு வரண்டான்னு சொல்லியிருக்கோமா, இல்லைன்னா உங்களை அவமானப்படுத்துவோமா? எங்க வீட்டு பக்கம் மட்டும் வந்து பார்க்கவே எட்டியே பார்க்க மாட்டேங்க. பணக்காரங்க வீட்டுக்கு மட்டும் போய் பொசுக்கு பொசுக்குன்னு போய் உட்காந்துக்கிட்டீங்களே, அவங்க என்ன உங்களை மதிக்கவா செய்தாங்க? என்ன தனியா ஒரு ரூம் கொடுத்து உங்களை வச்சிருந்தாவ. எங்க வீட்டுல ரூம் இல்ல, அவங்கள மாதிரியே நாங்க பண்ணுதோம். நீங்க வந்தீங்கன்னா எங்க வீடு திருவிழா கணக்குல கொண்டாடுது. உங்களை உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்கன்னு தாங்குதோம். ஆனா அப்படி இருந்து நீங்க எங்க வீட்டு பக்கமே வரமாட்டேங்க. இருக்கிறதுல பெரிய ஆளு நீங்க தான். நீங்க மட்டும் எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் எங்க வீட்டுக்கு வந்துருவாங்க. எல்லாரும் சேர்ந்து ஜாலியா இருக்கலாம். கீழ குடிச்சு தேடுங்கம்மா. நீங்களும் கட்ட, உங்க கையும் கட்ட. எப்படி என்ன போகுது படுத்து கிடந்து பாருங்கம்மா. எனத்தை தாண்டி தொலைச்ச? நான் ஒண்ணும் தொலைக்கலம்மா, தம்பி தான் பாம்பு வந்துச்சு சொன்னான். பாம்பு எவ்வளோ நீ கொள்ளைக்குனே அழகிலே. பாம்பு எவ்வளோ நீ கொள்ளைக்குனே அழகிலே.